மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் தற்போது 4 வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டத்திற்கு மாறாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரி சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சிய பெயர்களும் புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த சட்டங்களை அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அறிவித்து அவற்றை ரத்து செய்ய கோரி திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுக்களில் நாடாளுமன்றத்திற்குள் கண்ணீர் புகை கொண்டு வீசிய சம்பவத்தை கண்டித்ததால் இரு சபைகளில் இருந்தும் 150 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எந்த விவாதமுமே இல்லாமல் இந்த சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. மாநில அரசுகளின் ஆலோசனைகளை பெறாமல் சில பிரிவுகளை மாற்றம் செய்து சட்டங்களை சமஸ்கிருதமாக்கி இது பல தரப்பினருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதை குற்றமாக்கியுள்ளதாகவும் குற்றங்களுக்கு தண்டனைகளை அதிகரித்துள்ளதாகவும் ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் முழுவதும் என கூறியுள்ளதன் மூலம் தண்டனை குறிப்பு வழங்கும் குடியரசுத் தலைவர் ஆளுநரின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கு. இந்த மனுக்கள் நீதிபதிகள் S. சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது RS பாரதி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ அரசியலமைப்பு சட்டப்படி ஆங்கிலத்தில் மட்டுமே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ள நிலையில் சமஸ்கிருதத்தில் சட்டங்களை நிறைவேற்றியது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று வாதிட்டார். இதையடுத்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளதாகவும் CBC சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த போதும் இதே போல எதிர்ப்பு இருந்தது குறிப்பிட்ட நீதிபதிகள் சட்ட ஆணையத்தை அரசு திருத்த வேண்டும் என அறிவுறுத்தி 4 வாரங்களில் இந்த மனு குறிப்பாக பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.